நம்ம இப்போ தமிழ் மொழியின் அமைப்பு. ஒலிப்பில் ஒலி. காற்று குரல் வளையில் வரும்பொழுது ஒலி தோன்றுகிறது. அங்கே குரல் நான்கள் இருபுறம் 2 உள்ளன. அவை நன்றாக அமையக்குள்ளன. அவை சாதாரண நிலையில் பிரிந்துள்ளது. காற்று தடையில்லாமல் வெளிவரும். அதனால் அநேகமாக ஒலி தோன்றுவதில்லை. இதை ஒலிப்புடி என்று கூறுவர். குரல் வழி தடையொலி. இதை அடைப்புடி என்றும் கூறுவர். குரல் வழி உள்ள குரல் நான்கள் இறுகி ஒன்றை ஒன்று தழுவி காற்று வெளிப்படாமல் தடை செய்யும் பொழுது ஒரு வகை தடையொலி ஏற்படுகிறது. அதனை குரல்வழி தடையொலி என்பர். அ ஆ இவ்வர்கள் ஒலிக்கப்படுகின்றன. இதனை அடைப்புடி என்றும் கூறுவர். ஒலிப்பு ஒலி. குரல் வழியில் உள்ள குரல் நான்கள் பட்டும் படாமலும் பொருந்துவதால் அவை நெருங்கி காற்றை குறுகலான வழியில் வெளிப்படுகின்றன. இந்த நிலையில் உள்ள அசைவுகள் உண்டாகின்றன. இதனை ஒலிப்பு ஒலி என்பது. பொதுவாக உயிர் ஒலிகள் இவ்வகை சார்ந்தவையாகும். தடையொலி. 2 ஒலி உறுப்புகள் பொருந்தி காற்றில் தடை ஏற்படுவதால் உண்டாகும் ஒலி தடையொலியாகும். க, த, ப, ம முதலான இதனை வெளிப்பொலி என்றும் வழங்குவர். உரசொலி. காற்று வெளிப்பாட்டில் சிறிது தடை மட்டும் ஏற்படுத்தி ஒரு வகை எதிர்ப்பையும் அதிர்ச்சியையும் உண்டாக்குவதை பிறக்கும் ஒலியை உரசொலி என்பர். ச, ச, ச போன்றவை. மூக்கொலி. குரல் வளையிலிருந்து வாய் வழியே வரும் காற்றின் ஒரு பகுதி மூக்கு வழியே வெளிப்படும் போது உண்டாகும் ஒலிகள் மூக்கொலியாகும். தடையொலி போன்ற வெடிப்பு தன்மை இதற்கு இல்லை. உயிரை போன்ற நெகிழ்ந்த தன்மை உள்ளது. ஞ, ந, 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 ம, ந. ஆடொலி. நாவோ பிற உறுப்புகளோ குரல் வளையிலிருந்து வெளிவரும் காற்றால் வேகமாக அசைக்கப்படுவதால் உண்டாகும் ஒலி உரப்பொலி அல்லது ஆடொலி எனப்படும். ர இவ்வொலியாகும். ர தொல்காப்பியர் காலத்தில் டேப்புல ஒலிக்கும் பெற்றது. அனைத்தடைப்பொலியாக இருந்தது. இப்பொழுது அண்ணல் உரப்பொலியாக ஒலிக்கப்படுகிறது. பருடொலி. ஒரே முறை மடிந்து அண்ட பகுதியை தடவி விட்டு பிரிந்து விடும் பொழுது உண்டாகும் ஒலி வருடொலியாகும். வருடொலியாகும். பிரிவழி ஒலி. காற்று இடையில் தடைப்பட்டு நாவின் இருபுறமும் பிரிந்து செல்லும். இதனை பிரிவில் ஒலி என்பர். மருங்கொலி என்றும் இது கூறப்படும். இவற்றில் உரசுத்தன்மையும் உரசற்ற தன்மையும் உள்ளது. உரசுத்தன்மையோடு கூடியது ல, ள என்பவை உரசற்ற பிரிவொலி என்பதாகும்.